அண்ட் இதே சமயத்தில் ஆங் வந்து அவனோட எர்த் பெண்டிங்கை அன்லாக் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ ஆங்கால எர்த் பெண்டிங் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ ஆங்கோட டீம் வந்து என்ன பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் வந்து பாசிங் சேக்கு போகணும். ஸோ பாசிங் சே போயிட்டு எர்த் கிங் கூட சேர்ந்து நம்ம ஃபயர் நேஷனுக்கு அகேன்ஸ்டாக சண்டை போட ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்போ தான் ஜூகோ வந்து என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவன் லைட்னிங்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அதாவது ஒரு லைட்னிங் வந்து அவனை ஸ்ட்ரைக் பண்ணிச்சு அப்படின்னா அவனால் அந்த லைட்னிங்கை டிஃப்ளெக்ட் பண்ண முடியும். இது வந்து அங்கிள் வந்து ஜூகோ வந்து கற்றுக் கொடுத்துருப்பாரு. ஸோ ஜூகோ வந்து லைட்னிங்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். பட் கடைசி வரையும் ஜூகோ மேலே வந்து ஒரு லைட்னிங் கூட வந்து ஹிட் பண்ணாது. ஸோ அதனால ஜூகோ வந்து சமகாண்டே கத்திக்கிட்டு இருப்பான். அண்ட் அதே மாதிரி அவதாரோட டீம் வந்து பாசிங் சேக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. போகிற வழியில் வந்து ஒரு பாலைவனம் இருக்குது. அதாவது ஒரு பெரிய டெசர்ட் ஒன்று இருக்குது. அண்ட் அந்த டெசர்ட்டில் வந்து ஒரு சின்ன வில்லேஜ் ஒன்று இருக்குது. அண்ட் அந்த வில்லேஜுக்கு போயிட்டு நம்ம எதாவது சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி அங்கே இருக்க இடத்துல போய் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அப்போ தான் அவங்க யாரை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ப்ரொஃபஸர் ஜெய்டை பார்க்குறாங்க. அண்ட் அப்போ தான் ஆங் வந்து அவனோட பவரை யூஸ் பண்ணுவான். ஸோ இதை பார்த்தோன்னே ப்ரொஃபஸருக்கு வந்து தெரிய வரும், இவன் தான் ஏர் பெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். ஸோ ப்ரொஃபஸருக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக போயிடும். அதாவது எல்லா ஏர் பெண்டர்ஸுமே அழிஞ்சு போயிட்டாங்க இல்லையா. ஸோ இவன் தானே கடைசி ஏர் பெண்டர். அண்ட் அதனால் ப்ரொஃபஸர் வந்து இவனை வந்து ஒரு வித்தியாசமாக அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இவனுக்கு என்னென்ன பவர்லாம் இருக்குது, இவனால் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரொஃபஸர் வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்போ தான் அவங்க எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்போ தான் சாக்கா வந்து சொல்லுவான், நாங்கள் பாசிங் சேக்கு வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த டெசர்ட் வந்து எப்படி தாண்டதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அதுக்கு அந்த ப்ரொஃபஸர் சொல்லுவார், இது ஈஸி தான், இந்த மேப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக தாண்டி போக முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லுவார். அண்ட் அப்போ தான் அந்த ப்ரொஃபஸர் வந்து சொல்லுவார், நான் ஒரு ஆர்கியாலஜி ப்ரொஃபஸர், நான் இந்த டெசர்ட்டில் இருக்க எல்லா இடத்தையுமே ஆராய்ஞ்சு பார்த்துட்டேன். பட் நான் இந்த டெசர்ட்டில் வந்து ஒரே ஒரு இடத்த தான் தேடிட்டு இருக்கேன். அந்த இடம் பேர் தான் வாங் ஷி டாங் லைப்ரரி. இந்த லைப்ரரியில் தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா நாலேஜுமே இருக்கும். அதாவது இந்த உலகத்தில் இருக்க எல்லா புக்ஸுமே அந்த லைப்ரரியில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைப்ரரியில் நீங்கள் தேடி கண்டுபிடிக்காத விஷயமே இருக்காது. நீங்கள் என்ன விஷயம் கேட்டாலுமே அந்த லைப்ரரியில் இருக்கும் அப்படிங்கிறத அந்த ப்ரொஃபஸர் வந்து சொல்லுவார். உடனே சாக்கா வந்து செம இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். அதாவது அந்த லைப்ரரியில் எல்லாமே இருக்கும் அப்படின்னா நம்மளால் ஃபயர் நேஷனை டிஃபீட் பண்ணுறதுக்கு வழியும் அந்த லைப்ரரியில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சாக்கா வந்து டிசைட் பண்ணுவோம். ஸோ சாக்கா என்ன பிளான் போடுவோம் அப்படின்னா, நம்ம அந்த லைப்ரரி எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுவோம். அண்ட் அப்போ தான் அந்த ப்ரொஃபஸர் வந்து சொல்லுவார், இந்த லைப்ரரி வந்து யார் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வாங் ஷி டாங் அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிட் தான் இந்த லைப்ரரி வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பிரிட் வந்து யாருக்குமே இந்த லைப்ரரி இருக்கிறது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த லைப்ரரி வந்து எங்கேயோ மறைச்சி வச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து ப்ரொஃபஸர் வந்து சொல்லுவார். உடனே இவங்க என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம கிட்ட தான் ஃப்ளையிங் பைசன் இருக்குல்ல, நம்ம இந்த டெசர்ட்டை ஃபுல்லாக ஆராய்ச்சி அந்த லைப்ரரி வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆங்கோட டீம் வந்து பிளான் போடுவாங்க. அண்ட் அதே மாதிரி அவங்க வந்து அவங்களோட ஃப்ளையிங் பைசனில் வந்து அந்த லைப்ரரி தேடி போயிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க, அந்த லைப்ரரியோட பார்ட் ஆஃப் த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அவங்க பார்க்குறாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே இது அந்த லைப்ரரி இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே டிசைட் பண்ணுறாங்க. பார்த்தா அங்கே ஒரு ஃபாக்ஸ் வந்து அதோட வாயில் ஒரு ஸ்க்ராலை தூக்கிட்டு அந்த டவருக்குள்ளே போகும். இதை பார்த்தோன்னா அப்போ தான் எல்லாருக்குமே தெரிய வரும், அண்ட் இந்த டவர் தான் அந்த லைப்ரரியோட டாப் பார்ட். இந்த லைப்ரரி வந்து இந்த மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ இதை கேட்டோன்னே அந்த ப்ரொஃபஸருக்கு வந்து செம ஹாப்பி ஆகிடும், நம்ம இந்த லைப்ரரிக்குள்ளே எப்படியாவது போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆங்கோட டீம் வந்து அந்த லைப்ரரிக்குள்ளே போகிறாங்க. அண்ட் அந்த லைப்ரரிக்குள்ளே போனால் ஒரு பெரிய அவுல் ஒன்று இருக்குது. இந்த அவுல் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுதான் நாலேஜ் ஸ்பிரிட். அண்ட் இந்த ஸ்பிரிட்டோட பேர் தான் வாங் ஷி டாங். இந்த ஸ்பிரிட் தான் இந்த லைப்ரரி வந்து அப்படி கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இந்த லைப்ரரியில் கிடைக்காத விஷயம் ஒன்றுமே கிடையாது, எல்லா விஷயமே இந்த லைப்ரரியில் கிடைக்கும். அண்ட் அப்போ தான் அந்த ஸ்பிரிட் வந்து சொல்லும், நீங்கள் டெஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்காக இந்த லைப்ரரிக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்கள் எண்ணத்தை வந்து மாற்றிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்பிரிட் வந்து சொல்லும். அண்ட் அப்போ தான் அந்த ப்ரொஃபஸர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னோட அன்பளிப்பு இது அப்படின்னு சொல்லி நான் இந்த லைப்ரரிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், என் கிட்ட இருக்க நாலேஜ் வந்து இந்த லைப்ரரிக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு புக்கை வந்து கொடுப்பாரு. அண்ட் அதே மாதிரி கத்தாரா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவர்கிட்ட அந்த வாட்டர் பெண்டிங் ஸ்க்ரால்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த ஸ்பிரிட் கிட்ட வந்து கொடுப்பான். அண்ட் அதே மாதிரி ஆங் வந்து அவங்ககிட்ட இருக்க போஸ்டரை வந்து கொடுப்பான். அண்ட் சாக்கா வந்து அதே மாதிரி அவங்ககிட்ட இருக்க ஒன்று வந்து கொடுத்துருவான். அண்ட் இவங்களாம் இதை கொடுத்தோன்னே அந்த ஸ்பிரிட் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்கள் இங்கேருந்து என்ன நாலேஜ் வேணால் கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அந்த ஸ்பிரிட் வந்து கிளம்பிடும். அண்ட் அப்போ தான் சாக்கா போய் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபயர் நேஷனோட ஹிஸ்ட்ரியை வந்து பார்க்குறான். அதாவது ஃபயர் நேஷனோட ஹிஸ்ட்ரி அவன் தேடிட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து ஒரே ஒரு துண்டு சீட்டு தான் கிடைக்குது. அதாவது அந்த துண்டு சீட்டில் வந்து என்ன எழுதிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டார்க்கஸ்ட் டே இன் ஃபயர் நேஷன் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. இது மூலிமா நம்ம ஃபயர் நேஷன் அழிக்கிறதுக்கு ஏதாவது வழி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சாக்கா வந்து ஃபயர் நேஷனோட லைப்ரரிக்கு போகிறான். பார்த்தா ஃபயர் நேஷனோட லைப்ரரிஸ் கம்ப்ளீட்டாக அழிஞ்சிருக்கு. ஸோ அதை வந்து யார் அழிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபயர் நேஷனே அழிச்சிருப்பாங்க. அதாவது அவங்கள பற்றின சீக்ரெட் வந்து யாருக்குமே தெரிஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபயர் நேஷன் வந்து இந்த ஃபயர் நேஷன் செக்ஷனை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக அழிச்சிருப்பாங்க. ஸோ இதை பார்த்தோன்னா சாக்கா வந்து சமகான் ஆகிடுவான், நம்ம ஃபயர் நேஷன் அழிக்கிறதுக்கு வந்து வழியை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சாக்கா சமகான் ஆகிடுவான். அண்ட் அப்போ தான் அங்கே இருக்க ஃபாக்ஸ் வந்து சாக்காக்கு வந்து வழி காட்டும். அதாவது இந்த துண்டு சீட்டில் வந்து போட்டிருக்கும் இல்லையா, த டார்க்கஸ்ட் டே இன் ஃபயர் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கேற்ற மாதிரியே அந்த ஃபாக்ஸ் வந்து சாக்காவை கூட்டி போய் ஒரு இடத்துல விடும். ஸோ அந்த இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு பிளானட்டோரியம் மட்டும் இருக்கும். அந்த இடத்துல வந்து சாக்கா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த துண்டு சீட்டில் வந்து ஒரு டேட் ஒன்று எழுதியிருக்கும். அந்த டேட்டை வந்து அந்த பிளானட்டோரியமில் இன்செர்ட் பண்ணுவோம். பார்த்தா அது வந்து ஒரு சோலார் எக்லிப்ஸ், சூரியனை வந்து மூன் வந்து மறைச்சிடும். ஸோ சூரியன் வந்து மூன் மறைச்சதால அதுதான் டார்க்கஸ்ட் டே இன் ஃபயர் நேஷன் அப்படின்னு சொல்லி சாக்கா வந்து முடிவு பண்ணுவோம். அதாவது சோலார் எக்லிப்ஸ் அப்போ ஃபயர் நேஷனோட பவர் வந்து கம்ப்ளீட்டாக ஜீரோவில் இருக்கும், அவங்களால ஃபயர் பெண்டிங்கே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சாக்கா வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லுவான். அண்ட் அப்போ தான்
கட்டாரா வந்து சொல்லுவா, இதே தான் நம்மளுக்கும் நடந்துச்சு, லூனார் எக்லிப்ஸ் அப்பவும் நம்மளால் வாட்டர் பெண்டிங் வந்து பண்ண முடியல. ஸோ இது வந்து உண்மையாக இருந்துச்சுன்னா சோலார் எக்லிப்ஸ் அப்போ ஃபயர் நேஷனால் ஃபயர் பெண்டிங் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டு இல்லையா? ஏன்னா ஃபயர் நேஷனால் ஃபயர் பெண்டிங் பண்ண முடியல அப்படின்னா அவங்களால ஃபயர் லார்ட் ஓசாயை வந்து ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட டீம் அவதார் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்படியாவது பாசிங் சேக்கு போயிட்டு இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம கிங் கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து இப்போ பாசிங் சே போகிறதுக்கு வந்து ரெடி ஆவாங்க. அண்ட் அப்போ தான் அந்த இடத்துக்கு யார் வரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த நாலேஜ் ஸ்பிரிட் வந்து வருது. அதாவது வாங் ஷீடாங் வந்து அங்கே வருது. ஸோ வாங் ஷீடாங் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் வந்து அழிக்கிறதுக்கான ஒரு வழியை என்னோட லைப்ரரியிலேருந்து கற்றுக்கிட்டீங்க. ஸோ இது வந்து என்னோட லைப்ரரி ரூல்ஸுக்கு வந்து அகேன்ஸ்ட் ஆனது, நான் இப்போ உங்களை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையுமே அட்டாக் பண்ணுறதுக்காக துரத்திக்கிட்டு இருக்கு. அண்ட் அதே சமயத்தில் அந்த நாலேஜ் ஸ்பிரிட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த நாலேஜ் வந்து நீ யாருக்குமே கிடைக்கக்கூடாது, ஹியூமன்ஸ் எப்பவுமே அவங்க நாலேஜ் வச்சு மற்றவங்களை அழிக்க தான் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த லைப்ரரி இருக்கும் இல்லையா, அந்த லைப்ரரியை மண்ணுக்குள்ளே வந்து இன்னும் புதைச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்குது. அதாவது அந்த டைம்குள்ளே அவங்க இந்த லைப்ரரி விட்டு வெளியே வரல அப்படின்னா அவங்களும் மண்ணுக்குள்ளே சேர்ந்து புதைஞ்சிருவாங்க இந்த லைப்ரரி கூட. ஸோ உடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த லைப்ரரி விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு பிளான் போட்டுருக்காங்க. ஏன்னா டாஃப் வந்து லைப்ரரிக்குள்ளே வந்திருக்க மாட்டா. ஸோ டாஃப் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பா. உடனே இந்த லைப்ரரி வந்து மண்ணுக்குள்ளே போகிறது பார்த்தோம்னா டாஃப் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவளோட எர்த் பெண்டிங் ஸ்கில்ஸ் மூலிமா அந்த லைப்ரரி வந்து கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு இருப்பா. அண்ட் இந்த சமயத்தை யூஸ் பண்ணி ஆங்கோட டீம் வந்து வெளியே வர பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் அப்போ தான் சாக்காக்கு வந்து ஒரு ஐடியா வரும். அதாவது நெக்ஸ்ட் சோலார் எக்லிப்ஸ் வந்து எப்போ நம்மளுக்கு தெரியாது, நம்ம அந்த பிளானட்டோரியம் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் சோலார் எக்லிப்ஸ் எப்போன்னு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபயர் நேஷன் அட்டாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சாக்கா வந்து டிசைட் பண்ணுவான். உடனே ஆங் அண்ட் சாக்கா வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பிளானட்டோரியமுக்கு மறுபடியும் போகிறாங்க. ஸோ மறுபடியும் போயிட்டு அவங்க சோலார் எக்லிப்ஸ் நெக்ஸ்ட் சோலார் எக்லிப்ஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி அவங்க சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதே சமயத்தில் இந்த நாலேஜ் ஸ்பிரிட் வந்து கட்டாரா அண்ட் அந்த ப்ரொஃபஸர் இவங்க ரெண்டு பேருமே துரத்திட்டு இருக்கு. அண்ட் அந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்பா வந்து யாரோ அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டெசர்ட் பக்கத்தில் ஒரு வில்லேஜில் வந்து இவங்க சாப்பிட வந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வில்லேஜில் வந்து இவங்க இருந்திருப்பாங்க. இவங்க வந்து இந்த டெசர்ட்டில் வந்து சுற்றிட்டு இருக்கவங்க. ஸோ இவங்க வந்து ஆப்பா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆப்பா வந்து கேப்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எதுக்கு நான் ஆப்பாவை கொண்டு போயிட்டு வேற இடத்துல வந்து வித்துடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணி ஆப்பாவை வந்து கேப்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் டாஃப் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுவான், அதாவது ஆப்பாவை காப்பாற்றுறதுக்கு வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுவான். பட் டாஃபால் காப்பாற்ற முடியாது. ஏன்னா டாஃப் வந்து அவரோட கையை வந்து அந்த லைப்ரரி விட்டு எடுத்துட்டா அப்படின்னா அந்த லைப்ரரி வந்து மறுபடியும் கீழே போக ஆரம்பிச்சிடும். அண்டு உள்ள இருக்க எல்லாருமே லைப்ரரிக்குள்ளேயே மாட்டிப்பாங்க. அண்ட் இப்போ டாஃப்க்கு வந்து ஒரு டஃப்பான மூமெண்ட், அதாவது அவ வந்து ஒன்று ஆப்பா விட்டு கொடுக்கணும், அப்படின்னா ஆங்கோட டீம் வந்து விட்டு கொடுக்கணும். ஸோ டாஃப் வந்து என்ன டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஆப்பா வந்து விட்டு கொடுத்துடலாம், ஆப்பா வந்து அப்புறமா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி டாஃப் வந்து ஆப்பா வந்து விட்டு கொடுத்துருவா. ஸோ அவள் அந்த லைப்ரரி விட்டு கையே எடுக்க மாட்டான். அண்ட் இந்த சமயத்தை யூஸ் பண்ணி அந்த திருடங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆப்பா வந்து கடத்திட்டு போயிடுவாங்க. அண்ட் இதே சமயத்தில் லைப்ரரிக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங் அண்ட் சாக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க வந்து நெக்ஸ்ட் சோலார் எக்லிப்ஸை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ கண்டுபிடிச்சிட்டு அந்த லைப்ரரி விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி ஓடி வந்துகிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்போ தான் அந்த ப்ரொஃபஸர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் இந்த லைப்ரரி விட்டு வரதா இல்லை, இங்கே இருக்கிற நாலேஜ் மட்டும் எனக்கு போதும், எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை, நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஃபஸர் வந்து வர மறுத்துருவார். உடனே இவங்க 3 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வந்த வழியே அந்த லைப்ரரி விட்டு வெளியே எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஸோ எஸ்கேப் ஆகி வெளியே வந்ததுக்கப்புறம் டாஃப் வந்து அவன் லைப்ரரி விட்டுருவா. ஸோ லைப்ரரி இருந்து மறுபடியும் மண்ணுக்குள்ளே போயிடும். அண்ட் அப்போ தான் ஆங் வந்து கேட்குறான், ஆப்பா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு டாஃப் சொல்கிறா, உங்களை காப்பாற்றுற முயற்சியில் நான் ஆப்பா வந்து கைவிட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். ஸோ இதை கேட்டோன்னா ஆங் வந்து சமகாண்டாயிடும். எப்படி நீ ஆப்பா விடலாம், உன்னால் முடிஞ்சிருந்தா ஆப்பா காப்பாற்றிருக்க முடியுமே அப்படிங்கிற மாதிரி ஆங் வந்து கேட்பான். அதுக்கு தான் டாஃப் சொல்லுவா, இது வந்து டெசர்ட், ஸோ என்னால் என்னோட பெண்டிங் வந்து ஃபுல் பவரில் இங்கே யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி டாஃப் வந்து சொல்லிட்டு இருப்பேன் ஆங் கிட்ட. உடனே ஆங் வந்து உடனே சமகாண்டாய் பறந்து போய் ஆப்பா வந்து தேடிக்கிட்டே இருப்பான். பட் ஆனால் ஆப்பாவை கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் இதே சமயத்தில் ஜூக்கோ அண்ட் அங்கிள் வந்து எங்கே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அங்கிள் வந்து ஜூக்கோ வந்து அவரோட பழைய ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக கூட்டு போயிட்டு இருப்பாரு. அண்ட் அவங்க போகிற வழியில் அவங்களோட ரஃப் ரைனோஸ் அப்படிங்கிற ஒரு டீம் வந்து அட்டாக் பண்ணுது. அண்ட் இந்த டீம் வந்து ஃபயர் லார்ட் ஓசாய் கீழே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது ரஃப் ரைனோஸ் அப்படிங்கிற இந்த டீமில் இருக்க எல்லாருக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கும். ஸோ அது மூலிமா இவங்க வந்து ஒரு அன்டிஃபீட்டபிள் டீமாகவே இருந்தாங்க. அண்ட் ரஃப் ரைனோஸ் வந்து ஜூக்கோ அண்ட் அங்கிள் இவங்க 2 பேருமே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஜூக்கோ அண்ட் அங்கிள் வந்து அவங்க 2 பேர்கிட்ட இருந்து ஈஸியாக தப்பிச்சு வந்துடுறாங்க. ஸோ தப்பிச்சு எங்கே வர்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பாலைவனத்து பக்கத்தில் ஒரு டெசர்ட் ஒன்று இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த டெசர்ட்டுக்கு வந்துடுறாங்க. அண்ட் இதே டெசர்ட் வில்லேஜுக்கு இன்னும் 2 பேர் வராங்க. யார் அது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மாஸ்டர் யூ அண்ட் ஜிங்ஃபு. இவங்க 2 பேரும் எதுக்கு இங்கே வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டாஃபை தேடி வந்திருப்பாங்க. அதே மாதிரி டாஃபை பற்றி அவங்க விசாரிச்சுட்டு இருக்கும்போது தான் யாரை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜூக்கோ அண்ட் அங்கிள் ஐரோ இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்துட்டு நம்ம அவங்க 2 பேரும் கேப்சர் பண்ணி ஃபயர் நேஷன் கொடுக்கலாம், நம்மளுக்கு நிறையா காசு கொடுப்பாங்க ஃபயர் நேஷன் அப்படின்னு சொல்லி இவங்க பிளானை சேஞ்ச் பண்ணி அவங்க 2 பேரையும் வந்து ஸ்பை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அப்போ தான் அங்கிள் ஐரோ வந்து அவரோட பழைய ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணிடுறாரு. ஸோ மீட் பண்ணிட்டு அவங்க வந்து அவங்களோட கேம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் இதை பார்த்தோன்னா ஜூக்கோக்கு வந்து ஒன்றுமே புரியல, நீங்கள் இந்த கேம் விளையாடுறதுக்காக இவ்வளோ தூரம் வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஜூக்கோ வந்து அங்கிளை பார்த்து கேட்டுட்டு இருப்பான். உனக்கு ஒன்றும் புரியாது ஜூக்கோ, வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கிள் வந்து அந்த கேம் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாரு. மாஸ்டர் யூ அண்ட் ஜிங்ஃபு அவங்க 2 பேருமே பொறுத்தது போதும், நம்ம 2 பேரும் அவங்களை கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஜூக்கோ அண்ட் அங்கிள் ஐரோ இவங்க 2 பேரும் கேப்சர் பண்ண வருவாங்க. பட் அங்கிள் ஐரோட ஃப்ரெண்ட் இருப்பார் இல்லையா, அவர் வந்து அவங்க 2 பேரையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஜூக்கோ அண்ட் அங்கிள் இவங்க 2 பேரையும் காப்பாற்றிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறாரு. ஸோ தப்பிச்சு போயிட்டு இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சீக்ரெட் சொசைட்டி மாதிரி ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அண்ட் இதே சமயத்தில் ஆங்கோட டீம் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து பாலைவனத்தில் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா.
ஸோ அவங்ககிட்ட ஃபுட் இருக்காது அண்ட் அது மட்டும் இல்லாமல் வாட்டர் வந்து கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ அதை வந்து எல்லாருக்குமே ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறாங்க கட்டாரா. அண்ட் அதே சமயத்தில் ஹேங்கோட டீம் வந்து என்ன பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டெசர்ட் செயிலரை பார்க்குறாங்க. அதாவது ஆப்பாவை கடத்திட்டு போகும்போது அந்த திருடங்கள்லாம் போட் மாதிரி ஒரு வெஹிக்கிளில் தான் வந்திருப்பாங்க. அதாவது டெசர்ட் செயிலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெசர்ட் போட் மாதிரி இருக்கும் அது. ஸோ அது மூலிமா அவங்க எர்த் பெண்டிங் யூஸ் பண்ணி அந்த போட்டை வந்து செயில் பண்ணிட்டு வருவாங்க டெசர்ட்டில். அண்ட் அதை வந்து கண்டுபிடிச்சோன்னே அதை யூஸ் பண்ணி அவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டெசர்ட்டை கடக்கிறதுக்காக. அண்ட் அதே சமயத்தில் அங்கிள் ஐரோ வந்து என்ன பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூகோ வந்து வெயிட் பண்ண சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே வந்து போயிட்டு வருவார். ஸோ ரூம்குள்ளே போயிட்டு வந்தோன்னா அவர் வந்து ஜூகோ கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா நம்ம வந்து பாசிங் சேக்கு போய் ஆகணும் அப்படிங்கிறது வந்து சொல்லுவார். உடனே ஜூகோ வந்து கேட்பான் எதுக்கு நம்ம பாசிங் சேக்கு போகணும், எப்படி நம்ம பாசிங் சேக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஜூகோ வந்து அங்கிள் கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பான். அண்ட் அப்போ தான் அங்கிள் வந்து சொல்லுவார் எல்லாமே இவங்க பார்த்துப்பாங்க, இவங்க வந்து அதுக்கு எல்லா பிளானுமே பண்ணிட்டாங்க, நம்ம பாசிங் சே தான் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப், நம்ம பாசிங் சேக்கு தான் நெக்ஸ்ட் போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கிள் வந்து ஜூகோ கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் அப்போ தான் அங்கிளோட ஃப்ரெண்ட் இருப்பார் இல்லையா, அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா உங்களுக்கான பாஸ்போர்ட் கூட நான் ரெடி பண்ணிட்டேன், நீங்கள் பாசிங் சே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அங்கிளோட ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் அதே சமயத்தில் மாஸ்டர் யூ அண்ட் ஜிங்ஃபு இவங்க 2 பேருமே அந்த வீட்டை தேடி கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. ஸோ வீட்டை தேடி கண்டுபிடிச்சு வந்தால் அதுக்குள்ளே அங்கிள் அண்ட் ஜூகோ வந்து இருக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே அங்கிள் அண்ட் ஜூகோ வந்து தப்பிச்சு போயிருப்பாங்க அந்த இடத்த விட்டு. ஸோ இவங்க 2 பேரும் இப்போ எங்கே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிங் சேக்கு போயிட்டு இருக்காங்க. எதுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜூகோக்கு வந்து இன்னும் தெரியாது. அண்ட் அதே சமயத்தில் அவதாரோட டீம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க டெசர்ட்டோட எண்டுக்கு வந்து வந்துடுறாங்க. ஸோ டெசர்ட்டோட எண்டுக்கு வந்தோன்னா அங்கே யார் வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த திருடங்க வராங்க. இப்போ அவர் திருடிட்டு போனாங்க இல்லையா, அந்த திருடங்க வந்து வராங்க. அவங்களோட குரலை கேட்டோன்னா டாஸ் வந்து கண்டுபிடிச்சிடறா. அதாவது இவன் தான் ஆப்பா வந்து திருடிட்டு போனா, இவனோட குரல் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆங் கிட்ட வந்து சொல்லிடுவா. உடனே ஆங் என்ன பண்ணுவான் அப்படின்னா சமகாண்டாயிடுவான். இது வரைக்கும் ஆங் வந்து இந்த மாதிரி கோவப்பட்டதே இல்லை. அதாவது ஆப்பாவை கடத்திட்டாங்க அப்படின்னு ஆங் வந்து சமகாண்டாயிடுவான். ஸோ சமகாண்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களோட அந்த கப்பல் எல்லாம் கண்ணா பின்னு உடைப்பான். ஸோ கண்ணா பின்னு உடைச்சோன்னே ஃபைனலாக ஆங் வந்து அவனோட அவதார் ஸ்டேட்டுக்கு போயிடுறான். அப்போ தான் அங்கே இருக்கவங்க எல்லாம் சொல்கிறாங்க நாங்கள் உங்களோட ஆப்பா வந்து பாசிங் சேல இருக்க ஒருத்தனுக்கு வந்து வித்துட்டோம், இன்னொரு ஆப்பா வந்து பாசிங் சேக்கு போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஆங் கிட்ட வந்து சொல்கிறாங்க. கத்தாரா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆங் வந்து சமாதானப்படுத்துவோம். ஆங் வந்து சமாதானப்படுத்தி ஆப்பா வந்து பாசிங் சேல தான் இருக்கான், நம்ம போய் ஆப்பா போய் கண்டுபிடிச்சிடலாம் பாசிங் சேல அப்படிங்கிற மாதிரி கத்தாரா வந்து ஆங் வந்து சமாதானப்படுத்திடுவா. ஸோ சமாதானப்படுத்தி இவங்கெல்லாம் இப்போ பாசிங் சே போகிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க.